Welcome to the C Programming Lab online class. Students, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போற ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா using the concept of array of structures நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி எவ்ரி ஸ்டூடெண்ட்னுடைய டோட்டலை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஓகே, using the concept of array of structures. This is exercise 8 in your practical syllabus. So let us move on to the topic. Array of structure na என்னன்றது உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்றேன். இப்போ நம்ம ஒரு அரேவை வந்து டிக்ளேர் பண்ணும் பொழுது அந்த அரே வேரியபிளை நம்ம ஒரு அரேவா டிக்ளேர் பண்ணோம்னு சொன்னாக்கா that is called as array of structure. For example, இங்க பாருங்க struct student நேம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிருக்கோம். ரோல் நம்பர், கேர் ரிமார்க்ஸ் அண்ட் ஃப்ளோட் வந்து மார்க்ஸ். இப்போ இந்த டீடைல்ஸை வந்து நான் எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா ST of 100, அதாவது 100 ஸ்டூடெண்டோட டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க டிக்ளேர் பண்றதுக்கு, டிஃபைன் பண்ணி முடிக்கிறதுக்கு, அந்த செமிகோலன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். அல்லது நீங்க ஸ்ட்ரக்சரை தனியா டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செப்பரேட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ற மாதிரியும் நம்ம இந்த அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸை டிக்ளேர் பண்ணலாம். இதுதான் நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஓகே, so let us move on to the program now. Program to calculate the total mark of the student using array of structures. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா total mark for n students. யூசர் வந்து ஒரு தடவை ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போதும் அவங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கால்குலேட் பண்ணணும்னு பிரியப்படுறாங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை கெட் பண்ணி அதுல டோட்டலை கால்குலேட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் கம் ஆன் டு த ப்ரோக்ராம் நவ். இன்க்ளூட் ஃபைல்ஸ் பண்ணிக்கிறோம். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h and conio.h. struct student நம்ம வந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ் வச்சிருக்கோம்னு பாருங்க. ரெஜிஸ்டர் நம்பர் இன்டீஜர்ல, கேர் நேம் ஆஃப் 20 இது வந்து ஸ்ட்ரிங், int mark of 6 இதுல வந்து பாத்தீங்கன்னா அரே வித்தின் ஸ்ட்ரக்சர். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ளார இருக்கிறது வந்து அரே வித்தின் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் வேரியபிள் அரேவா டிக்ளேர் பண்றது அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு தியரி போர்ஷன்ஸ்ல போட்டிருக்கேன். யூ கேன் கோ த்ரூ ஒன்ஸ் அகைன். ஸோ அண்ட் தென் int டோட்டல், இந்த 4 வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம் ஸ்ட்ரக்சர்ல உள்ளார டேட்டா மெம்பர்ஸ். அண்ட் தென் s of 10, அதாவது 10 ஸ்டூடெண்டோட டேட்டாவை ஸ்டோர் பண்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ வந்து let us come on to the main program. 3 integer variables டிக்ளேர் பண்ணிருக்கோம். மூணுமே வந்து டெம்பரரி தான். nங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், i and jன்றது வந்து அந்த சப்ஸ்கிரிப்ட் வேரியபிள் லூப்ல யூஸ் பண்றதுக்காக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ கிளியர் ஸ்கிரீன் பண்ணிக்கிறோம். என்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூசர் ஒரு தடவையும் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு பிரியப்படுறாங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்டோட டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம டோட்டல் கால்குலேட் பண்றோம். ஸோ நம்ம n வேல்யூவை யூசர் கிட்ட இருந்து ஸ்கேன் அப் பண்ணி வாங்கிக்கிறோம். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம ஃபார் லூப்ல எல்லா வேல்யூஸையும் கெட் பண்ண போறோம். எது வரைக்கும் கெட் பண்ண போறோம்? எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்களோ அத்தனை டைம்ஸ் வந்து நம்ம கெட் பண்ண போறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா i equal to 0, i less than n. அப்ப ஐயோட வேல்யூ 0வா இருக்கும் பொழுதும் 1ஆ இருக்கும் பொழுதும் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அப்ப 2 டைம்ஸ் வந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்றோம். ஓகே, so printf enter the register number, scanf register number get பண்றோம், enter the name register, அது மாதிரி நம்ம நேம் வந்து கெட் பண்ணிக்கிறோம், enter the 6 mark 1 by 1. ஓகே, இந்த மார்க் கெட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு அரே நம்ம வந்து ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? மார்க்கை நம்ம கெட் பண்றதுக்கு முன்னாடி டோட்டலை வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம சைமல்டேனியஸா ஒரு மார்க்கையும் கெட் பண்ண இந்த டோட்டலை வந்து நம்ம அதோட ஆட் பண்ணிக்க போறோம். ஓகே, ஃபார் j equal to 0, j less than 6, j++ வரைக்கும் scanf %d ampersand s of i dot mark of j. அப்ப ஃபர்ஸ்ட் mark of 0, mark of 1, mark of 2ன்னு சொல்லிட்டு 6 மார்க் நம்ம கெட் பண்றோம். கெட் பண்ண உடனே என்ன பண்றோம்? s of i dot total equal to s of i dot total plus s of i dot mark of j. ஒரு மார்க்கும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின உடனே அதை டோட்டல்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே டோட்டல்ல 0ன்னு இருக்குது. ஸோ அதனால நமக்கு வேல்யூல எந்த சேஞ்சஸும் வராது. அண்ட் தென் செகண்ட் மார்க் அவங்க வந்து என்டர் பண்ண உடனே செகண்டை வந்து டோட்டலோட, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மார்க் இதுல இருக்கும், செகண்ட் அதோட ஆட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மார்க்கா நம்ம கெட் பண்ணி அதை இந்த டோட்டல்ன்ற வேரியபிள்ல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் லாஜிக் இதுல.
ஸோ ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு ரெஜிஸ்டர் நம்பர் நேம் அண்ட் தென் டோட்டல் 0ன்னு போட்டுக்கிறோம். மார்க் வந்து கெட் பண்ணும்போது ஒரு மார்க்கை கெட் பண்ணும்போது அந்த டோட்டலோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட் அஸ் அஸ்யூம் 98, 89 இந்த 6 மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எடுத்தோன்னா டோட்டல்ல 0ன்னு இருக்கும். 98 கொடுத்தோன்னா 0 பிளஸ் 98 அதுல ஆட் ஆயிடும். அடுத்தது செகண்ட் மார்க் 98 பிளஸ் 89 ஆட் ஆன வேல்யூ அதுல இருக்கும். அதுக்கப்புறம் 87 கொடுக்கும்போது இந்த ரெண்டும் ஆட் பண்ண வேல்யூவோட 87 ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வேல்யூவா நம்ம ஆட் பண்ணி ஃபைனலா இந்த டோட்டல் அப்படின்றதுல வந்து எல்லா மார்க்கினுடைய டோட்டலும் இதுல ஸ்டோர் ஆயிடும். இப்போ என்ன பண்ண போறோம்? we have to print the details. printf the student details. printfல என்னென்னலாம் print பண்றோம்னா register number, name, total. இதுதான் நம்ம print பண்ண போறோம். so printf \n %d \t. tனா கொஞ்சம் tab space ஒரு 10 space கிட்ட விட்டு name print பண்ணோம். அதுக்கப்புறம் total print பண்ணோம். okay. so this is your program to use the array of structure use பண்ணி நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸினுடைய எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ன்றத ஃபர்ஸ்ட் வாங்குறோம். அது வந்து இந்த எண்ணில். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரெஜிஸ்டர் நம்பர் நேம் மார்க்கை கெட் பண்ணி டோட்டல் கால்குலேட் பண்ணிடுறோம். அண்ட் தென் அந்த எல்லா ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர் நேம் டோட்டலா நம்ம பிரிண்ட் பண்றோம். ஓகே, லெட் அஸ் see the output here. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் பண்ண சொல்றோம். 2ன்னு என்டர் பண்ணிருக்கோம். என்டர் த ரெஜிஸ்டர் நம்பர் 100, நேம் வந்து ராஜா, மார்க் ஒன்னா கெட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கான என்டர் த ரெஜிஸ்டர் நம்பர் நேம் அண்ட் தென் மார்க் எல்லாத்தையும் கெட் பண்றோம். ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வந்து இந்த மாதிரி 100 ராஜா 473, 102 அருண் 471. ஸோ இந்த டோட்டல் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து லெட் அஸ் மூவ் ஆன் டு த சி ப்ரோக்ராமிங் நவ். அதுல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு நான் அவுட்புட் காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் சி ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்மா. லெட் அஸ் see here. the same program நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அதே ப்ரோக்ராம் தான் இங்க வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ ஐ திங்க் நம்ம பிடிஎஃப்ல வந்து ஐ ஹவ் டன் எ மிஸ்டேக் அண்ட் ஆல்சோ த சேம் திங் இங்கேயும் வந்து நமக்கு ரிப்பீட் ஆயிருக்குது. என்டர் த ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ வி வில் கிவ் தட் ஹியர். என்டர் த ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஓகே ரைட் ஃபைன். இப்போ வந்து நம்ம Alt F9 போடலாம். இப்போ இதுல எரர்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ சம் எரர்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு செமிகோலன் கொடுக்காம விடுறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வந்து நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எரரே இல்லாம காமிச்சிட்டு இருக்கேன். தட் இஸ் நாட் கரெக்ட் ஆக்சுவலி. அதனால ஒரு எரர் நான் காட்டுறேன் உங்களுக்கு. Alt F9 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டா லைன் நம்பர் 20ன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுது. பட் அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறது வந்து இங்கதான் காமிச்சிருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இங்க செமிகோலன் இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும், எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு காமிச்சதுன்னா இதுக்கு ப்ரீவியஸ் லைனை தான் நீங்க பார்க்கணும். பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து நம்ம செமிகோலன் விட்டுருக்கோம். பட் ஹைலைட் பண்ணி காமிச்சது வந்து இந்த என்டர் த நேம்ன்றது தான் காமிச்சது. ஓகே, சோ இங்க வந்து நம்ம செமிகோலன் போடுறோம். சப்போஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா s of i டாட் ஆபரேட்டர் வச்சுதான் நம்ம ஸ்ட்ரக்சரோட மெம்பரை வந்து ஆக்சஸ் பண்ணணும். இங்க நான் இந்த டாட்டை வந்து எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம கம்பைல் பண்ணலாம். எரர் வருது. என்ன நமக்கு சொல்லுது? ஃபங்க்ஷன் கால் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுது. அது வந்து என்ன எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து க்ளோசிங் பிராக்கெட் வந்திருக்கு, ஓபன் பிராக்கெட் இல்ல. சோ ஏதோ அதாவது உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து இந்த இடத்துல டாட் ஆபரேட்டர் இல்லன்றத சொல்லாது. புரிஞ்சுதா? ஃபங்க்ஷன் கால் மிஸ்ஸிங்னு காமனா தான் நம்மளுக்கு ஒரு எரர் சொல்லும். ஸோ யூ ஷுட் ஐடென்டிஃபை. இந்த இடத்துல நம்மளுக்கு எரர் வந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்ன்றத வந்து நீங்க தான் கெஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க வந்து டைப் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் எரர்ஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு எரர் எதுவும் இல்லாம கம்பைல் ஆயிடுச்சு. அண்ட் தென் நம்ம ரன் பண்ணலாம். என்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஐ எம் கிவிங் 2 ஸ்டூடெண்ட்ஸ். என்டர் த ரெஜிஸ்டர் நம்பர். நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளிசிட்டிக்காக 100ன்னு கொடுக்குறேன். விவின்னு கொடுக்குறேன். மார்க்ஸ் மட்டும் we can give. so 70 some marks I am giving. ஒரு 6 மார்க்ஸ் கொடுக்கணும் இல்லையாமா? so 6 மார்க்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். 6 மார்க்ஸ் நீங்க என்டர் பண்ணி முடிச்ச உடனேவே அடுத்த ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டுரும். பிகாஸ் நம்ம லூப்ல வந்து அப்படிதான் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். so enter the name. I am giving as yy கொடுக்குறேன். so அதே மாதிரி you can give some marks. okay, 76 some 80 you can give. நிறையவே கொடுக்கலாம் தாராளமா. மார்க் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா
the student details output பாருங்க, register number, name, total 100 VV, and the first 6 mark total பண்ணது 485 and second 6 mark total பண்ணது 508. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு blank empty screenல வரணும்ன்றதுக்காக தான் நம்ம clear screen கொடுத்து இருக்கிற எல்லாத்தையும் clear பண்ணிட்டு என்னுடைய ப்ரோக்ராமினுடைய அவுட்புட்டை மட்டும் நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகே, hope you all understand this program students. ஸோ இதை வந்து நம்ம இப்போ குவிட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணலன்னா யூ கேன் சேவ் இட் ஆல்சோ. ஸோ இது வந்து டாஸ் மோட்ல இருக்கிறதால நான் எக்ஸிட் கொடுத்து வெளியில வரேன். ஓகேமா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ப்ரோக்ராம். I hope you all understand this concerns. So thank you students. Array of structures பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் பிலீவ் பண்றேன். Thank you.